இன்னைக்கு இந்த வீடியோல சிரிச்சே இறந்து போன 5 நபர்களை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். பட் அதை பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு கீழே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, இங்கிலாந்துல நோர்ஃபோல்க் அப்படிங்கிற ஒரு கவுண்டி இருக்கு. அந்த கவுண்டில உள்ள கிங்ஸ்லென்னுங்கிற டவுனை சேர்ந்த ஒரு செங்கல் தொழிலாளி தான் இந்த அலெக்ஸ் மிட்செல். இவருக்கு பிபிசில ஒளிபரப்பாகக்கூடிய கூடிஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு காமெடி ஸ்கெட்ச் ஷோவை வழக்கமா பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அப்படி இருக்கும்போது சரியா 1975 வருஷத்துல ஒரு நாள் இந்த கூடிஸ் அப்படின்னு அழைக்கப்படுற காமெடி ஸ்கெட்ச் ஷோ தொடர்ல குங் ஃபூ கேப்பர்ஸ் அப்படிங்கிற தலைப்பு வைக்கப்பட்ட ஒரு எபிசோட அலெக்ஸ் மிட்செல் ரொம்ப உன்னிப்பா பார்த்துட்டு இருந்தாரு. அந்த எபிசோட பார்த்து சிரிக்க ஆரம்பிச்ச அலெக்ஸ் மிட்செல் தொடர்ந்து 25 நிமிஷத்துக்கு நிறுத்தாம சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனா அந்த இடைவிடாத சிரிப்போட முடிவில் அலெக்ஸ் மிட்செல் பெரிய சத்தத்தோட ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இறந்து போயிட்டாரு. அப்படி அலெக்ஸ் மிட்செல் இறந்து போனதுக்கு அப்புறமா அவரோட ஒய்ஃபான நெசி பிபிசி தொலைக்காட்சிக்கு நன்றி சொல்லி ஒரு கடிதம் எழுதினாங்க. அதாவது என்னோட கணவரோட இறுதி நிமிடங்கள்ல அவரை ரொம்ப சந்தோஷமா சிரிக்க வச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் மிட்செலோட மனைவியான நெசி அவங்க எழுதின கடிதத்தின் மூலமா பிபிசி தொலைக்காட்சிக்கு அவங்களோட நன்றியை தெரிவிச்சிருந்தாங்க. நம்பர் 2, நான் இப்ப சொல்ல போற சம்பவம் 1989 நடந்தது. 1989 வருஷத்துல ஒரு நாள் டென்மார்க்கை சேர்ந்த ஆடியோலஜிஸ்டான ஒலே பென்சன் அப்படிங்கிற ஒரு நபர் ஃபிஷ் கால்டு வாண்டா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை ரொம்ப ஆர்வத்தோட பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ அந்த திரைப்படத்துல வரக்கூடிய ஒரு காட்சியில ஒரு நபர் இன்னொரு நபரோட மூக்குக்குள்ள சிப்ஸ் சொருகிற மாதிரியான ஒரு நகைச்சுவை காட்சி வந்தது. அந்த காட்சியை பார்த்த ஒலே பென்சன் கண்ட்ரோல் இல்லாம பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அவர் சிரிக்கும் போது ஒலே பென்சனோட ஹார்ட் பீட் ஒரு நிமிஷத்துக்கு 200ல இருந்து 500 வரைக்கும் ஏறினதா சொல்லப்படுது. சோ இவ்வளவு அதிகமா ஹார்ட் பீட் ஏறினதால ஒலே பென்சன் ஸ்பாட்லயே மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போனாரு. நம்பர் 3, 2003 ஆகஸ்ட் 20ஆம் தேதி தாய்லாந்துல இருக்கிற பிரே மாகாணத்தை சேர்ந்த 52 வயது நிரம்பிய ஒரு ஐஸ்கிரீம் ட்ரக் டிரைவரான ராம் நோன் சென்வும் அப்படிங்கிற ஒரு நபர் அவரோட வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது தூக்கத்திலே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதை பார்த்து அவரோட மனைவி அவர் எழுப்ப ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அவர் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கல, சிரிப்பை நிறுத்தல. இப்படி தூக்கத்திலே தொடர்ந்து 2 நிமிஷத்துக்கு பயங்கரமா சிரிச்சதுக்கு அப்புறமா ராம்னோன் சென்வுமோட சத்தம் சுத்தமா நின்னு போயிருக்கு. இதை கவனிச்சு அவரோட மனைவி மறுபடியும் வந்து அவரை செக் பண்ணும் போதுதான் ராம்னோன் சென்வும் இறந்து போயிட்டாருங்கிறது தெரிய வந்திருக்கு. அட்டாப்சி ரிப்போர்ட்ல ராம்னோன் சென்வுக்கு தூக்கத்திலே மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் அந்த மாரடைப்பு காரணமா தான் இவர் இறந்து போயிருக்காருன்னு ரிசல்ட் வந்தது. அது மட்டும் இல்ல, மனநலத்துறையோட துணை இயக்குனரா இருந்த டோம் சாய் சக்கரபந்த் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் என்னோட வாழ்நாள்ல இப்படி ஒரு கேஸை இப்பதான் முதல் முறையா சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை பார்த்து அதிர்ச்சி ஆனாரு. அதோட சேர்த்து ஒரு நபர் தூங்கும் போது கண்ட்ரோல் இல்லாம பயங்கரமா சிரிச்சாலோ இல்ல அழுதாலோ அந்த நபருக்கு தூக்கத்திலே மாரடைப்பு ஏற்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. நம்பர் 4, 1782 ஏப்ரல் 17ஆம் தேதி இங்கிலாந்துல இருக்கிற நார்த்தாம்ப்டன் ஷயர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை சேர்ந்த மிஸ்ஸஸ் பிட்சர்பர்ட் அப்படிங்கிற ஒரு லேடி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரூரி லேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு திரையரங்கத்துக்கு போனாங்க. அந்த சமயத்துல அந்த திரையரங்கத்துல நடந்த நாடகத்துல நடிச்ச சார்லஸ் பன்னிஸ்டர் அப்படிங்கிற ஒரு நடிகர் பாலி பீச்சம் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு லேடி கேரக்டர்ல நடிச்சாரு. அப்ப சார்லஸ் பன்னிஸ்டர் போட்டிருந்த அந்த லேடி கிட்ட பார்த்து சிரிக்க ஆரம்பிச்ச மிஸ்ஸஸ் பிட்சர்பர்ட்ங்கிற இந்த லேடி அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த காட்சியை மறக்க முடியாம அதை நினைச்சு பயங்கரமா சிரிச்சிருக்காங்க. அந்த சிரிப்பு தொடர்ந்து 2 நாளைக்கு, அதாவது ஏப்ரல் 17ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 19ஆம் தேதி காலையில வரைக்கும், அதாவது மிஸ்ஸஸ் பிட்சர்பர்ட் இறந்து போற வரைக்கும் அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லி அந்த டைம்ல வெளியான ஜென்டில்மேன்ஸ் மேகசின்ல செய்தி வெளியிடப்பட்டுச்சு. நம்பர் 5, 1893 அமெரிக்கால உள்ள இந்தியானா ஸ்டேட்ல இருக்கிற லாரல் டவுனை சேர்ந்த வெஸ்லி பார்சன்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு வயசான விவசாயி ஒரு நாள் அவரோட நண்பர்களோட சேர்ந்து நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போது வெஸ்லி பார்சன்ஸ் அழைக்கப்பட்ட இந்த வயசான விவசாயி கண்ட்ரோல் இல்லாம தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு பயங்கரமா சிரிச்சிருக்காரு. அப்படி 1 மணி நேரம் சிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த 1 மணி நேரத்துக்கு அவருக்கு தொடர்ந்து விக்கல் எடுத்திருக்கு. அந்த விக்கலோட முடிவுல வெஸ்லி பார்சன்ஸோட மூச்சும் நின்னு போயிருக்கு. அந்த டைம்ல மருத்துவ வளர்ச்சி பெருசா இல்லாததால வெஸ்லி பார்சன்ஸ் இறந்து போனதுக்கான சரியான காரணம் தெரியல. ஆனா ரொம்ப நேரத்துக்கு கண்ட்ரோல் இல்லாம நம்ம பயங்கரமா சிரிக்கிறது மூலமா நமக்கு கார்டியாக் ரப்சர் ஏற்படலாம், நம்மளோட லங்ஸ் கொலாப்ஸ் ஆகலாம், ஏன் ஆஸ்துமா அட்டாக் கூட ஏற்படலாம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற மருத்துவர்கள் சொல்றாங்க. நாம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.